வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/5/2026 வைகாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, பெருமனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நிதானமாக செய்யக்கூடிய விஷயங்கள் பேர்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்கியுமெண்ட்டுகளை தவறவிடாமல் தவிர்த்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது யோகபலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தாயின்பற்ற தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. திடீரென்று மதியத்துக்கு பிறகு உறவுகளுக்குள்ளாக சில சங்கடங்கள் மன வருத்தங்கள் ஏற்படுத்தலாம். கவனத்துடன் கையாளுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக ஏற்றங்கள் காணப்படுவதும், உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட பணவரவு உத்தரவாதம் ஏற்படுவதும், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் இதமாக வருவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் வெளியிடத்தில் கவனமாக இருப்பதும், மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவதும், நேசித்தவர்களிடம் வாக்குவாதம் வைத்து உறவுகளையோ நட்புகளையோ இழந்துவிட்டு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை என்பதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகளை தவிர்த்து கொள்வதும், அண்டை அயலாரட்டு விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், பயணங்களில் அதீத கவனம், வேலையாட்கள் உடன் வேலை செய்பவர்களுடன் தர்க்கம் செய்வது பெரிய சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும், பணவரவு குடும்பம் ஏற்றம் வெளியிடம் அசையாமசையா பொருள் சேர்க்கை எல்லாம் காணப்பட்டாலும், உத்தியோகத்தில் திடீரென்று ஒரு விதமான சலசலப்பு தொழிலில் ஏற்படலாம். பதட்டமில்லாமல் எதற்காக இப்படி என்று நிதானத்துடன் ஆரம்பிப்பதும், உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்திற்குண்டான அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு குறைவு இருக்காது.
நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறுவதும் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக படிப்படியாக அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமைப்பு உத்தரவாதத்தை ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். மதியம் 1:25 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதையும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது என்பதையும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும், வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும், தொழிலில் புதிய முயற்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், மதியம் 1:26 சந்திராஷ்டம் என்பதனால் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியமும் மனநிறைவை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் யோக பலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.